let me take this wonderful moment with a great pleasure to welcome respected Mr. Muhammad Nasib Ali sir, our higher secondary coordinator, the sculpture of the human character, a seasoned scholar and a navigator of this flagship of knowledge, to present the preamble of school's achievements and the annual report. Welcome, sir. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக. அன்பார்ந்த பெற்றோர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நமது டைம் பள்ளி கடந்த 2006ஆம் ஆண்டு 30 மாணவர்கள் மற்றும் 4 ஆசிரியர்களுடன் தற்போது தொடங்கப்பட்டு தற்போது 2500 மாணவர்கள் மற்றும் 150 ஆசிரியர்களுடன் சிறப்பாக இயங்கி வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நம் பள்ளியின் 18வது ஆண்டு விழாவினை கொண்டாடி மகிழும் இத்தருணத்தில் கடந்த ஆண்டின் கல்வி சாதனைகள் குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 2022-23ஆம் கல்வியாண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அதிக மதிப்பெண்களுடன் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு புகழ் சேர்த்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். இதன்படி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி ஃபாத்திமா மரியம் சுஹைமா 600க்கு 584 மதிப்பெண்கள் பெற்றதுடன் எக்கனாமிக்ஸ், அக்கவுண்டன்சி மற்றும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஆகிய பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து தந்துள்ளார். மேலும் மாணவி அசனஸ்ரீன் ஃபாத்திமா 600க்கு 572 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடமும், மாணவி முனீரா 600க்கு 569 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடமும் பெற்று சாதித்துள்ளனர். மேலும் மாணவிகள் அசீலா மற்றும் ஆஃபியா ஆகியோர் கெமிஸ்ட்ரி பாடத்திலும், KH முசமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திலும் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அல்ஹாஃபிலா சமீஹா மர்தியா மற்றும் மாணவி அஃப்ரின் ஆகிய இருவரும் 600க்கு 558 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும், மாணவர் அபூபக்கர் சாலிம் 600க்கு 552 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடமும், மாணவி அசீமா 600க்கு 550 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடமும் பெற்று சாதித்துள்ளனர். இதுபோல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது டைம் பள்ளியின் மாணவி அல்ஹாஃபிலா நுஹா 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று தமிழக அளவில் 3ஆம் இடமும், நெல்லை மாவட்ட அளவில் 1ஆம் இடமும் பெற்று தன்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கும் தான் கற்ற கல்விக்கூடத்திற்கும் தனக்கு பாடம் புகட்டிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் புகழ் சேர்த்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இம்மாணவி கணிதத்திலும் சமூக அறிவியலிலும் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவி நுகா LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை டைம் பள்ளியில் பயின்று முழு குர்ஆனையும் மனனம் செய்து அல்ஹாஃபில் பட்டம் பெற்றவர் என்பதை உங்கள் கவனத்திற்கு தருகிறோம். எமது கல்வியல் பயணத்தின் திறன்சால் கற்பித்தலுக்கு இவர் ஒரு உரைகள். மேலும் மாணவி நிஸ்மா 500க்கு 491 மதிப்பெண்களுடன் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். மாணவர் ஐமன் 500க்கு 485 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடமும், கணித பாடத்தில் 100 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இதுபோல் மாணவி அஸ்மா மற்றும் மாணவர்கள் அஃப்னான் அஹமத், யாசிர் அஹமத் ஆகியோர் கணிதத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். IIT நுழைவுத் தேர்வு. IIT மற்றும் NIT கல்லூரிகளில் நம் பள்ளி மாணவர்களை நுழைய செய்வதென்பது எமது பள்ளியின் கனவு மற்றும் லட்சியத்தில் ஒன்று. அதை நிரூபிக்கும் வகையில் முதற்கட்டமாக நம் பள்ளியில் ஆரம்பத்திலிருந்தே படித்து நம் பள்ளியில் படிக்கும் போதே முழு குர்ஆனை மனனம் செய்து அல்ஹாஃபில் பட்டம் பெற்று 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 600க்கு 584 மதிப்பெண்கள் பெற்று கணித பாடத்தில் சென்டம் மதிப்பெண்கள் பெற்று அவருடைய கட் ஆஃபின் மூலமாகவே MIT கல்லூரிகளில் சீட் கிடைக்க பெற்றும் கூட அந்த காலேஜ் எல்லாம் தவிர்த்துவிட்டு IITயில் சேர வேண்டும் என்ற ஒரு முழு நோக்கோடு அப்துல் ரஹ்மான் என்ற மாணவர் ஜேமெயின் தேர்வு எழுதி 95.55 விழுக்காடு பெற்று
மேலும் ஜேஇ அட்வான்ஸுக்கு தகுதி பெற்றார். ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமினேஷனும் எழுதி அதில் தகுதியான மதிப்பெண்கள் பெற்று நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி புதுச்சேரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார் என்பதை உங்களின் மேலான கவனத்திற்கு தருகிறோம். நீட் எக்ஸாம் மருத்துவ படிப்பிற்காக அகில இந்திய அளவில் நடத்தப்படுகின்ற நீட் தேர்வில் நமது பள்ளி மாணவர்கள் 2016 மற்றும் 17ஆம் ஆண்டிலிருந்தே தேர்ச்சி பெற தயாராயினர். அதன் தொடர் முயற்சியாக 2020-21ஆம் ஆண்டு நடந்த நீட் தேர்வில் நம் பள்ளி மாணவர்கள் 2 நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் படித்து வருகின்றார். இதுபோல் 2021-22ஆம் ஆண்டு 5 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் பயின்று வருகின்றனர். நடப்பு கல்வியாண்டில் மற்றொரு குறிப்பிடத்தக்க சாதனையாக 5 மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு மருத்துவ கல்லூரிகளில் பயின்று வருகின்றனர். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு: மாணவர் முகமது உசாமா 720க்கு 630 மதிப்பெண்கள் பெற்று திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலும், முகமது சதீம் 720க்கு 619 மதிப்பெண்கள் பெற்று திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலும், முகமது இப்ராஹிம் 720க்கு 588 மதிப்பெண்கள் பெற்று தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியிலும் மருத்துவம் பயின்று வருகின்றனர். மேலும் நம் பள்ளி மாணவி ரோஷ்னா பேகம் மற்றும் மாணவி சுமையா ஆகியோர் சென்னை பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் கூடலூர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்று வருகின்றார்கள். தமிழ் திறனறி தேர்வு மாணாக்கர்களின் தாய்மொழி திறனை மேம்படுத்த தமிழக அரசால் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ் திறனறி தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு தமிழக அரசு மாதந்தோறும் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கி வருகிறது. இத்தேர்வில் எமது மாணாக்கர்களை வெற்றி பெறச் செய்வது என்பது எமது குறிக்கோள்களில் ஒன்றாகும். அதன்படி அதனை பறைசாற்றும் வகையில் 11ஆம் வகுப்பு மாணவி நுகா 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடமும் மாவட்ட அளவில் முதலிடமும், மாணவி நிஸ்மா 100க்கு 96 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 5ஆம் இடமும் மாவட்ட அளவில் 4ஆம் இடமும் பெற்று நம் டைம்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். தேசிய ஒலிம்பியாட் தேர்வு தேசிய அளவில் நடத்தப்படும் ஒலிம்பியாடு தேர்வில் நமது மாணாக்கர்கள் கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து மகத்தான சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக நடப்பு கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை சர்வதேச அளவில் நடைபெற்ற ஆங்கில ஒலிம்பியாடு தேர்வில் 13 மாணவர்களும், கணித ஒலிம்பியாடு தேர்வில் 12 மாணவர்களும், தேசிய அளவில் நடைபெற்ற அறிவியல் ஒலிம்பியாடு தேர்வில் 10 மாணாக்கர்களும் தங்கப்பதக்கம் மற்றும் நற்சான்றிதழ்கள் பெற்று நமது டைம்பள்ளியின் பெருமையை உலகறிய செய்துள்ளனர். தொடக்கநிலை வகுப்பிற்கான அறிவுசார் திறனறி தேர்வு மேல்நிலை வகுப்பிற்காக நீட், ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ், கியூட், சிஏ, சிஎம்ஏ, தமிழ் திறனறி தேர்வு போன்ற தேர்வுகளும், உயர்நிலை வகுப்பிற்கு நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம், நேஷனல் ஒலிம்பியாட் எக்ஸாம், இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் எக்ஸாம் போன்ற தேர்வுகள் இருப்பது போல் தொடக்கநிலை வகுப்புகளுக்கு நம் பள்ளியின் சார்பாக இன்டலெக்சுவல் ஐடென்டிட்டி டெஸ்ட் அறிவுசார் திறனறி தேர்வினை நடத்தினோம். இதில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட சிறந்த பள்ளிகளிலிருந்து பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த தேர்வின் முதன்மை நோக்கமே நமது பள்ளி குழந்தைகளினுடைய கல்வித்தரத்தை பிற பள்ளிகளுடன் ஒப்பிட்டு தரம் மேம்பாடு செய்வதே. இந்த தேர்வினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ். நம் பள்ளி மாணவர்கள் முதல் 3 இடங்கள் பெற்று சாதனை படைத்தனர். இந்த தேர்வின் மூலம் நம் டைம் பள்ளியினுடைய தொடக்கநிலை வகுப்புகளினுடைய கல்வித்தரம் மேம்பட்டு இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. அரபுத்துறை சாதனைகள் நமது டைம் பள்ளியில் மிஃப்தாஹுல் குர்ஆன், திலாவத்துல் குர்ஆன், ஹிஃபுதுல் குர்ஆன், அரபு மொழி பாடம், முபல்லிக் மற்றும் முபல்லிகா என 5 பிரிவுகளில் அரபுத்துறை செயல்பட்டு வருகிறது. ஹிஃபுதுல் குர்ஆன் பிரிவில் 3ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை 250 மாணவர்கள் உள்ளனர். இவர்களில் இவரிடம் 13 மாணவர்கள் முழு குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபில் மற்றும் ஹாஃபிலாக்களாக உருவாகி உள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். நமது டைம் பள்ளியில் இதுவரை சற்றொப்ப 5 வருடங்களில் 72 ஹாஃபில்களை உருவாக்கியுள்ளோம் என்பதை உங்கள் கவனத்திற்கு தருகிறோம். எல்கேஜி முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கும் சிறார்கள் 50 துஆக்கள் மற்றும் 25 சூறாக்கள் மனனம் செய்துள்ளனர். 6ஆம் வகுப்புக்கு மேல் பயிலும் டைம் பள்ளி மாணவர்களுக்கு அரபு மொழியியல் பிரிவில் 80 மாணவர்களுக்கு மீசான், அஜ்னாஸ், அவாமில், துரூஸ் மற்றும் மொழியியல் நூல்களை கற்று வருகின்றனர். ஃபிக்ஹ், அஹ்லாக், சீரா, தொழுகை சட்டம் ஆகிய பாடங்களை உள்ளடக்கிய முபல்லிக் மற்றும் முபல்லிகா பாடப்பிரிவில் 66 மாணவர்கள் கல்வி கற்று பட்டம் பெற இருக்கிறார்கள். மழலைய பிரிவு முதல் 5ஆம் வகுப்பு வரை 1500 அரபி வார்த்தைகள் தமிழ் பயன்பாட்டுடன் மாணவர்கள் மனனம் செய்துள்ளனர். இத்துடன்
எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை அடிப்படை அரபி இலக்கணம் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை முக்காலத்திலும் நேர்மறை வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், கட்டளை வாக்கியம், வினா வாக்கியம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 450 வாக்கியங்களை உருவாக்கும் திறன் பெற்றுள்ளனர். பாடங்கள் அனைத்தும் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் திறன்களை இணைத்து களப்பயண அனுபவ பகிர்வுகளை உள்ளடக்கி வெண்திரை வழியில் கற்பிக்கப்படுகின்றன. இவ்வருடம் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை 790 மாணாக்கர்களில் 330 மாணாக்கர்கள் மிஃப்தாஹுல் குர்ஆன் பிரிவிலிருந்து ஹிஃபுதுல் குர்ஆன் பிரிவிற்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுத்துறை சாதனைகள். கடந்த 9/8/2023 அன்று பாளையங்கோட்டை வட்டார அளவில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் டைம் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் முதலிடமும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 2ஆம் இடமும் பெற்று சாதனை படைத்தனர். கடந்த 17/8/2023 அன்று தாளையுத்தில் உள்ள ஜெயேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கபடி போட்டியில் நமது மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்றனர். கடந்த 24/8/2023 அன்று புனித தோமையார் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கோகோ போட்டியில் நமது மாணவர்கள் 2ஆம் இடம் பிடித்தனர். கடந்த 21/8/2023 அன்று தாளையத்தில் உள்ள ஜெயேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கையுந்து பந்து போட்டியில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்றனர். கடந்த 21/8/2023 அன்று மேலப்பாளையத்தில் உள்ள பைலட் உள்ளரங்க விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இறகு பந்தாட்ட போட்டியில் டைம் பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்றனர். கடந்த 28/9/2023 அன்று பாளையங்கோட்டையில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தடகள போட்டியில் 200 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் 9ஆம் வகுப்பு மாணவர் அகமது ஈசான் முதலிடம் பெற்றார். 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது உனைஸ் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 2ஆம் இடம் பெற்று 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது யூசுப் 110 மீட்டர் தடை தாண்டும் ஓட்ட போட்டியிலும் 12ஆம் வகுப்பு மாணவர் ஹனீப் சுஹைல் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர் முகமது தாரிக் ஆகிய இருவரும் வட்டு எறிதல் போட்டியில் 2ஆம் இடம் பெற்றனர். கடந்த 17/11/2023 அன்று பாளையங்கோட்டில் உள்ள சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் மாவட்ட அளவில் நடைபெற்ற டேக்வாண்டோ சண்டை போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவர் அப்துல்லா மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது இம்ரான் ஆகியோர் முதலிடம் பெற்று சென்னையில் உள்ள சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு நற்சான்றிதழ் பெற்றனர். கராத்தே சாதனைகள். 7ஆம் வகுப்பு மாணவர் அப்துல் ஹமீத் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர் முகமது சயீஃப் ஆகியோர் 23/10/2023 அன்று நாகர்கோயில் நடைபெற்ற நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளனர். 4ஆம் வகுப்பு படிக்கும் அகமது இப்ராஹிம் என்ற மாணவர் 26/8/2023 அன்று ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடமும் 29/10/2023 அன்று நாகர்கோயிலில் நடைபெற்ற நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடமும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 8ஆம் வகுப்பு படிக்கும் தாரிஸ் அகமது என்ற மாணவர் 26/8/2023 அன்று ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 2ஆம் இடமும் 14/10/2023 அன்று கோவையில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 2ஆம் இடமும் 29/10/2023 அன்று நாகர்கோயில் நடைபெற்ற நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடமும் பெற்று தமிழக அளவில் நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 9ஆம் வகுப்பு படிக்கும் முகமது யாசிர் என்ற மாணவர் 26/8/2023 அன்று ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடமும் 3/9/2023 அன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சவுத் இந்தியா லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடமும் 14/10/2023 அன்று கோவையில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடமும் 29/10/2023 அன்று நாகர்கோயிலில் நடைபெற்ற நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடமும் பெற்று சர்வதேச அளவில் நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். யோகா சாதனைகள். 20/1/2024 அன்று மதுரையில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் யோகா டோர்னமெண்டில் 8 மாவட்டங்களிலிருந்து சுமார் 15 பள்ளிகள் கலந்து கொண்டன. இதில் நம் பள்ளியின் சார்பாக கலந்து கொண்ட 38 மாணவர்களில் 15 மாணவர்கள் தங்கப்பதக்கமும் 8 மாணவர்கள் வெள்ளிப்பதக்கமும் 14 மாணவர்கள் வெண்கலப் பதக்கமும் 1 மாணவர் நற்சான்றிதழ் பெற்று சாதனை படைத்துள்ளனர். சவாலான இந்த பலமுனை போட்டியில் முதல் பரிசாக ஹையாஸ் யோகா கப் 2024 ஓவரால் டிராஃபியை நமது டைம் பள்ளி கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் விளையாட்டுத் துறையிலும் நமது மாணவர்கள் சளைத்தவர்கள் அல்லர் என்பதை நிரூபித்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். கல்வியல் முன்னேற்ற செயல்பாடுகள். 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கற்ற கல்வியை அனுபவ வழியில் அறிந்து கொள்ள கால்நடை மருத்துவமனை, பார்வையற்றோர் பள்ளி, செவி மற்றும் காது கேளோர் பள்ளி, பால்வள தொழிற்சாலை, ஸ்டெம் பூங்கா மற்றும் கயத்தாறு காற்றாலை ஆகிய இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் பாடம் தொடர்பான நுண்ணறிவினை களப்பயணத்தின் மூலம் பெற்றுக்கொண்டனர்.
கடந்த 11/9/2023 அன்று 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களை தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று கடல்வழி வர்த்தகம், கடற்சீற்றம், கடற்சீர்கேடு, மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வியல் நிலை ஆகியவற்றை பற்றி அறிந்து கொண்டனர். 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மீத்திறன் குறைந்த மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எளிய முறையில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் வாசித்தல் மற்றும் எழுதும் திறனை கற்றுக் கொடுத்து அவர்களின் அடிப்படை கல்வியை மேம்படைய செய்துள்ளோம். 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கர்களுக்கு இன்டகிரேட்டட் பார்ட்டபிள் லாங்குவேஜ் கரிக்குலம் ஒருங்கிணைந்த நான்மொழி பாடத்திட்டத்தின் மூலம் மாணாக்கர்களுக்கு எமோஷனல் லேர்னிங் மூலம் பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றோம். இந்த பாடத்திட்டத்தின்படி மாணவர்களுக்கு அகராதியை பயன்படுத்துதல், மொழியாக்கம் செய்யும் திறன், வானியல் கல்வி, விவசாய கல்வி, உடற்சியலியல் கல்வி, பொது அறிவு கல்வி ஆகியவற்றை கற்று எமது மாணாக்கர்கள் கற்பனை மற்றும் படைப்பாற்றல் திறனுடன் உருவாகி வருகின்றனர். இவ்வருடம் மழலையர் வகுப்பிற்கு புதியதோர் லீட் நிறுவனத்துடன் டைப் செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான கல்வியல் செயல்பாடுகளை கொண்ட லீட் பாடத்திட்டத்தின் மூலம் குழுமுறை கற்றல், டீம் பேஸ்ட் லேர்னிங், கதை கூறல், ஸ்டோரி டெல்லிங், திறன்களை வளர்த்தல், ஸ்கில் டெவலப்மெண்ட், புதியன படைத்தல், கிரியேட்டிவ் திங்கிங், ஒவ்வொரு பாடத்தின் கருவினை அறிதல், கோர் கான்செப்ட் லேர்னிங், ஆங்கில உச்சரிப்பு திறன் ஆகியவை மாணவர்களின் திறனுக்கு ஏற்ப படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வருகின்றன. எல்கா பாடத்திட்டத்தின் மூலம் 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில், இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில் மற்றும் கிரிட்டிக்கல் திங்கிங் ஆகியவற்றை வளர்ப்பதற்காக லீ நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். இதன் மூலம் மாணவர்களின் ஆங்கில மொழித்திறன் சிறந்த முறையில் முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை எமது ஒருங்கிணைப்பாளர்கள் வழியாக அறிய முடிகிறது. கிளப் ஆக்டிவிட்டி இவ்வாண்டில் நமது மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்தும் பொருட்டு இஸ்லாமிய பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம் மற்றும் சோசியலிச பொருளாதாரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய த டே ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்னும் தலைப்பில் கிளப் ஆக்டிவிட்டி நடத்தப்பட்டது. இதில் இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய முக்கிய அங்கமான வணிக பொருளாதாரம், வட்டி, ஜகாத், சதக்கா உள்ளிட்ட தலைப்புகளின் கீழ் மாணவர்களுக்கு பவர் பாயிண்ட் ஷோ மூலம் கற்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மௌலவி ஷேக் அப்துல் காதர் காசிமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொருளாதாரம் என்னும் தலைப்பில் ஆய்வுரை நிகழ்த்தினார்கள். இது மாணவர்களுக்கு பொருளாதாரம் பற்றி சிறந்த புரிதலையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது. மேலும் இஸ்லாத்தின் பார்வையில் கனவு மற்றும் எதிர்கால இலக்கிய நோக்கிய கனவு காணுதலை கருப்பொருளாக கொண்டு கனவு காண்போம் என்னும் தலைப்பில் மற்றொரு கிளப் ஆக்டிவிட்டி நடத்தப்பட்டது. இதில் ஒருவர் காணும் கனவு அவருக்கு எவ்வகையில் பலனளிக்கும் என்பது குறித்தும் எதிர்கால இலக்கை நோக்கிய பயணத்தை எவ்வாறு கனவு காண்பது குறித்த விளக்கங்கள் பவர் பாயிண்ட் ஷோ மூலமாக மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் நூர்லசன் MD அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தை வளர்ப்பும் உளவியலும் என்னும் தலைப்பில் பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் உளவியல் குறித்த விளக்கங்களை வழங்கினார். இதன் மூலம் குழந்தைகளின் உளவியல் அறிந்து அவர்களை வளர்க்க வேண்டிய முறைகளை குறித்து பெற்றோர்கள் விளக்கம் பெற்றனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்னும் 8/7/2023 அன்று an inspiring entrepreneur எனும் தலைப்பில் சாமானிய குடும்பத்தில் பிறந்து இன்று துபாயில் மதிக்கத்தக்க தொழிலதிபராக வளர்ந்துள்ள தொழிலதிபர் முகமது அப்துல் காசிம் அவர்கள் மாணவர்களுக்கிடையில் வணிகம் குறித்த விளக்க உரையாற்றினார். இத்துடன் ஜெர்மனியில் PhD முடித்துள்ள முனைவரும் விஞ்ஞானியுமான அஜ்மல் கஃபூர் அவர்கள் எமது பள்ளியில் உயர் வகுப்பு மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் உலகை ஆளப்போகும் கல்வி குறித்து உரையாற்றினார். கடந்த 25/11/2023 அன்று பேறு பெற்ற மகப்பேறு மருத்துவர் திருமதி ஆபிதா பேகம் அவர்கள் உயர் வகுப்பு மாணவிகளுக்கு இடையில் பாலிசிஸ்டிக் கருப்பை நோய் PCODs என்னும் தலைப்பில் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தரத்தை மேம்படுத்துதல், பாடத்தை எளிய முறையில் கற்பித்தல், பாட திட்டமிடல், பாடத்தை திறம்பட நடத்தும் முறை, வினாத்தாள் வடிவமைத்தல், விடைத்தாள் திருத்தும் முறை, ஆசிரியர் மாணவர் நல்லுறவை பேணும் முறை ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பதற்கு புகழ்பெற்ற கல்வி நிலையங்கள் மற்றும் கல்லூரிகளிலிருந்து ஒரு தலைமுறை அனுபவமிக்க பேராசிரியர்களை கொண்டு நமது டைம் பள்ளியின் ஆசிரியர்களுக்கு துறைவாரியாக பயிற்சியளிக்கப்பட்டது. இதில் தமிழ் துறைக்காக சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலிலிருந்து முனைவர் அலங்காரராஜ் சார் அவர்களும், ஆங்கிலத்திற்கு சென்ட் இக்னீஷியஸ் கான்வென்ட் ஹையர் செகண்டரியிலிருந்து முனைவர் ஜெனி ஆண்டில் அவர்களும், கணிதத்திற்கு முனைவர் சொக்கலிங்கம் சார் அவர்களும், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்திற்கு திரு ஜெபராஜ் சார் அவர்களும் ஆசிரியர்களுக்கு துறைவாரியாக
பாடங்களை கற்பித்துக் கொடுத்தனர். 19/1/2024 அன்று காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் கல்வியியல் துறை தலைவர் முனைவர் ஜாஹிதா பேகம் அவர்கள் எமது பள்ளியினுடைய அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் கல்வியல் சார்ந்த செயல்பாடுகளை மெருகேற்றுவதற்காக ஒரு நாள் கருத்தரங்கிற்கு வருகை தந்து அவரின் 40 வருட கல்வியல் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சி. மலேசியா இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் கல்வியல் துறையில் முனைவர் பட்டம் பெற இருக்கிற டைம் பள்ளியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜெசிமா ஹைதர் அவர்கள் 19/8/2023 அன்று நம் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆளுமை திறன் மேம்பாட்டின் அவசியம் குறித்து சிறப்பு பயிற்சி அளித்தார். அரபு துறையினுடைய ஆசிரியர்களினுடைய அரபி மொழி திறனை வளப்படுத்தும் வகையில் அத்துறையில் சிறந்து விளங்கும் இரு ஜாம்பவான்களான மௌலவி முஃப்தி உமர் ஷரீப் காஷிஃபி காசிமி மற்றும் மௌலவி முகமது இஸ்மாயில் நதிவி ஆகியோர்களை கொண்டு வாரம் இருமுறை ஆன்லைன் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. மேலும் அவ்வப்போது நேரடி வகுப்பு நடைபெறுகிறது. இதன் மூலம் அரபுத்துறை ஆசிரியர்கள் தங்களின் அரபு மொழி திறனை மேம்படுத்தி வருவதோடு அதன் பலனை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். இறுதியாக இந்த சாதனைகளை சாத்தியப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவர்கள், பெற்றோர்கள், அலுவலர்கள், உதவியாளர்கள், ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், துணை முதல்வர், முதல்வர், நிர்வாக பெருமக்கள் ஆகிய அனைவருக்கும் எமது நன்றியை உரிதாக்குகிறோம். மேலும் இது போன்ற எண்ணற்ற சாதனைகளை கியாமத் நாள் வரை நிகழ்த்திட இறைவன் நமது பள்ளிக்கு அருள் புரிய வேண்டும் என்ற நல்லதோர் துஆவோடு உங்கள் அனைவரின் ஆதரவை முன்வைத்தவனாக இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, sir. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக. அன்பார்ந்த பெற்றோர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நமது டைம் பள்ளி கடந்த 2006ஆம் ஆண்டு 30 மாணவர்கள் மற்றும் 4 ஆசிரியர்களுடன் தற்போது தொடங்கப்பட்டு தற்போது 2500 மாணவர்கள் மற்றும் 150 ஆசிரியர்களுடன் சிறப்பாக இயங்கி வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நம் பள்ளியின் 18வது ஆண்டு விழாவினை கொண்டாடி மகிழும் இத்தருணத்தில் கடந்த ஆண்டின் கல்வி சாதனைகள் குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 2022-23ஆம் கல்வியாண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அதிக மதிப்பெண்களுடன் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு புகழ் சேர்த்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். இதன்படி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி ஃபாத்திமா மரியம் சுஹைமா 600க்கு 584 மதிப்பெண்கள் பெற்றதுடன் எக்கனாமிக்ஸ், அக்கவுண்டன்சி மற்றும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஆகிய பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து தந்துள்ளார். மேலும் மாணவி அசன் நஸ்ரின் ஃபாத்திமா 600க்கு 572 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடமும், மாணவி முனீரா 600க்கு 569 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடமும் பெற்று சாதித்துள்ளனர். மேலும் மாணவிகள் அசீலா மற்றும் ஆஃபியா ஆகியோர் கெமிஸ்ட்ரி பாடத்திலும், KH முசமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திலும் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அல்ஹாஃபிலா சமீஹா மர்தியா மற்றும் மாணவி அஃப்ரின் ஆகிய இருவரும் 600க்கு 558 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும், மாணவர் அபூபக்கர் சாலிம் 600க்கு 552 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடமும், மாணவி அசீமா 600க்கு 550 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடமும் பெற்று சாதித்துள்ளனர். இதுபோல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது டைம் பள்ளியின் மாணவி அல்ஹாஃபிலா நுஹா 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று தமிழக அளவில் 3ஆம் இடமும், நெல்லை மாவட்ட அளவில் 1ஆம் இடமும் பெற்று தன்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கும் தான் கற்ற கல்விக்கூடத்திற்கும் தனக்கு பாடம் புகட்டிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் புகழ் சேர்த்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இம்மாணவி கணிதத்திலும் சமூக அறிவியலிலும் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவி நுகா LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை டைம் பள்ளியில் பயின்று முழு குர்ஆனையும் மனனம் செய்து அல்ஹாஃபில் பட்டம் பெற்றவர் என்பதை உங்கள் கவனத்திற்கு தருகிறோம். எமது கல்வியல் பயணத்தின் திறன்சால் கற்பித்தலுக்கு இவர் ஒரு உரைகள்.
மேலும் மாணவி நிஸ்மா 500க்கு 491 மதிப்பெண்களுடன் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். மாணவர் ஐமன் 500க்கு 485 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடமும் கணித பாடத்தில் 100 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இதுபோல் மாணவி அஸ்மா மற்றும் மாணவர்கள் அஃப்னான் அகமது, யாசிர் அகமது ஆகியோர் கணிதத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். ஐஐடி நுழைவுத் தேர்வு. ஐஐடி மற்றும் என்ஐடி கல்லூரிகளில் நம் பள்ளி மாணவர்களை நுழையச் செய்வதென்பது எமது பள்ளியின் கனவு மற்றும் லட்சியத்தில் ஒன்று. அதை நிரூபிக்கும் வகையில் முதற்கட்டமாக நம் பள்ளியில் ஆரம்பத்திலிருந்தே படித்து நம் பள்ளியில் படிக்கும் போதே முழு குர்ஆனை மனனம் செய்து அல்ஹாஃபில் பட்டம் பெற்று 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 600க்கு 584 மதிப்பெண்கள் பெற்று கணித பாடத்தில் சென்டம் மதிப்பெண்கள் பெற்று அவருடைய கட் ஆஃபின் மூலமாகவே எம்ஐடி கல்லூரிகளில் சீட் கிடைக்க பெற்றும் கூட அந்த காலேஜ் எல்லாம் தவிர்த்துவிட்டு ஐஐடியில் சேர வேண்டும் என்ற ஒரு முழு நோக்கோடு அப்துல் ரஹ்மான் என்ற மாணவர் ஜேமெயின் தேர்வு எழுதி 95.55 விழுக்காடு பெற்று மேலும் ஜேஇ அட்வான்ஸுக்கு தகுதி பெற்றார். ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமினேஷனும் எழுதி அதில் தகுதியான மதிப்பெண்கள் பெற்று நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி புதுச்சேரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார் என்பதை உங்களின் மேலான கவனத்திற்கு தருகிறோம். நீட் எக்ஸாம். மருத்துவ படிப்பிற்காக அகில இந்திய அளவில் நடத்தப்படுகின்ற நீட் தேர்வில் நமது பள்ளி மாணவர்கள் 2016 மற்றும் 17ஆம் ஆண்டிலிருந்தே தேர்ச்சி பெற தயாராயினர். அதன் தொடர் முயற்சியாக 2020-21ஆம் ஆண்டு நடந்த நீட் தேர்வில் நம் பள்ளி மாணவர்கள் 2 நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் படித்து வருகின்றார். இதுபோல் 2021-22ஆம் ஆண்டு 5 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று பல்வேறு மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகின்றனர். நடப்பு கல்வியாண்டில் மற்றொரு குறிப்பிடத்தக்க சாதனையாக 5 மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு மருத்துவ கல்லூரிகளில் பயின்று வருகின்றனர். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு: மாணவர் முகமது உசாமா 720க்கு 630 மதிப்பெண்கள் பெற்று திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலும், முகமது சதீம் 720க்கு 619 மதிப்பெண்கள் பெற்று திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலும், முகமது இப்ராஹிம் 720க்கு 588 மதிப்பெண்கள் பெற்று தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியிலும் மருத்துவம் பயின்று வருகின்றனர். மேலும் நம் பள்ளி மாணவி ரோஷ்னா பேகம் மற்றும் மாணவி சுமையா ஆகியோர் சென்னை பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் கூடலூர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்று வருகின்றார்கள். தமிழ் திறனறி தேர்வு. மாணாக்கர்களின் தாய்மொழி திறனை மேம்படுத்த தமிழக அரசால் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ் திறனறி தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு தமிழக அரசு மாதந்தோறும் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கி வருகிறது. இத்தேர்வில் எமது மாணாக்கர்களை வெற்றி பெறச் செய்வது என்பது எமது குறிக்கோள்களில் ஒன்றாகும். அதன்படி அதனை பறைசாற்றும் வகையில் 11ஆம் வகுப்பு மாணவி நுஹா 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடமும் மாவட்ட அளவில் முதலிடமும், மாணவி நிஸ்மா 100க்கு 96 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 5ஆம் இடமும் மாவட்ட அளவில் 4ஆம் இடமும் பெற்று நம் தைம்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். தேசிய ஒலிம்பியாட் தேர்வு. தேசிய அளவில் நடத்தப்படும் ஒலிம்பியாடு தேர்வில் நமது மாணாக்கர்கள் கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து மகத்தான சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக நடப்பு கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை சர்வதேச அளவில் நடைபெற்ற ஆங்கில ஒலிம்பியாடு தேர்வில் 13 மாணவர்களும், கணித ஒலிம்பியாடு தேர்வில் 12 மாணவர்களும், தேசிய அளவில் நடைபெற்ற அறிவியல் ஒலிம்பியாடு தேர்வில் 10 மாணாக்கர்களும் தங்கப்பதக்கம் மற்றும் நற்சான்றிதழ்கள் பெற்று நமது டைம் பள்ளியின் பெருமையை உலகறிய செய்துள்ளனர். தொடக்கநிலை வகுப்பிற்கான அறிவுசார் திறனறி தேர்வு. மேல்நிலை வகுப்பிற்காக நீட், ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ், கியூட், சிஏ, சிஎம்ஏ, தமிழ் திறனறி தேர்வு போன்ற தேர்வுகளும், உயர்நிலை வகுப்பிற்கு நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம், நேஷனல் ஒலிம்பியாட் எக்ஸாம், இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் எக்ஸாம் போன்ற தேர்வுகள் இருப்பது போல் தொடக்கநிலை வகுப்புகளுக்கு நம் பள்ளியின் சார்பாக இன்டலெக்சுவல் ஐடென்டிட்டி டெஸ்ட் அறிவுசார் திறனறி தேர்வினை நடத்தினோம். இதில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட சிறந்த பள்ளிகளிலிருந்து பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த தேர்வின் முதன்மை நோக்கமே நமது பள்ளி குழந்தைகளினுடைய கல்வித்தரத்தை பிற பள்ளிகளுடன் ஒப்பிட்டு தரம் மேம்பாடு செய்வதே. இந்த தேர்வினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ்.
நம் பள்ளி மாணவர்கள் முதல் 3 இடங்கள் பெற்று சாதனை படைத்தனர். இந்த தேர்வின் மூலம் நம் டைம் பள்ளியினுடைய தொடக்கநிலை வகுப்புகளினுடைய கல்வித்தரம் மேம்பட்டு இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. அரபுத்துறை சாதனைகள். நமது டைம் பள்ளியில் மிஃப்தாஹுல் குர்ஆன், திலாவத்துல் குர்ஆன், ஹிஃபுதுல் குர்ஆன், அரபு மொழி பாடம், முபல்லிக் மற்றும் முபல்லிகா என 5 பிரிவுகளில் அரபுத்துறை செயல்பட்டு வருகிறது. ஹிஃபுதுல் குர்ஆன் பிரிவில் 3ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை 250 மாணவர்கள் உள்ளனர். இவர்களில் இவரிடம் 13 மாணவர்கள் முழு குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபில் மற்றும் ஹாஃபிலாக்களாக உருவாகி உள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். நமது டைம் பள்ளியில் இதுவரை சற்றொப்ப 5 வருடங்களில் 72 ஹாஃபில்களை உருவாக்கியுள்ளோம் என்பதை உங்கள் கவனத்திற்கு தருகிறோம். எல்கேஜி முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கும் சிறார்கள் 50 துஆக்கள் மற்றும் 25 சூறாக்கள் மனனம் செய்துள்ளனர். 6ஆம் வகுப்புக்கு மேல் பயிலும் டைம் பள்ளி மாணவர்களுக்கு அரபு மொழியியல் பிரிவில் 80 மாணவர்களுக்கு மீசான், அஜ்னாஸ், அவாமில், துரூஸ் மற்றும் மொழியியல் நூல்களை கற்று வருகின்றனர். ஃபிக்ஹ், அஹ்லாக், சீரா, தொழுகை சட்டம் ஆகிய பாடங்களை உள்ளடக்கிய முபல்லிக் மற்றும் முபல்லிகா பாடப்பிரிவில் 66 மாணவர்கள் கல்வி கற்று பட்டம் பெற இருக்கிறார்கள். மழலைய பிரிவு முதல் 5ஆம் வகுப்பு வரை 1500 அரபி வார்த்தைகள் தமிழ் பயன்பாட்டுடன் மாணவர்கள் மனனம் செய்துள்ளனர். இத்துடன் எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை அடிப்படை அரபி இலக்கணம் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை முக்காலத்திலும் நேர்மறை வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், கட்டளை வாக்கியம், வினா வாக்கியம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 450 வாக்கியங்களை உருவாக்கும் திறன் பெற்றுள்ளனர். பாடங்கள் அனைத்தும் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் திறன்களை இணைத்து களப்பயண அனுபவ பகிர்வுகளை உள்ளடக்கி வெண்திரை வழியில் கற்பிக்கப்படுகின்றன. இவ்வருடம் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை 790 மாணாக்கர்களில் 330 மாணாக்கர்கள் மிஃப்தாஹுல் குர்ஆன் பிரிவிலிருந்து ஹிஃபுதுல் குர்ஆன் பிரிவிற்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுத்துறை சாதனைகள். கடந்த 9/8/2023 அன்று பாளையங்கோட்டை வட்டார அளவில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் டைம் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் முதலிடமும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 2ஆம் இடமும் பெற்று சாதனை படைத்தனர். கடந்த 17/8/2023 அன்று தாளையுத்தில் உள்ள ஜெயேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கபடி போட்டியில் நமது மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்றனர். கடந்த 24/8/2023 அன்று புனித தோமையார் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கோகோ போட்டியில் நமது மாணவர்கள் 2ஆம் இடம் பிடித்தனர். கடந்த 21/8/2023 அன்று தாளையத்தில் உள்ள ஜெயேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கையுந்து பந்து போட்டியில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்றனர். கடந்த 21/8/2023 அன்று மேலப்பாளையத்தில் உள்ள பைலட் உள்ளரங்க விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இறகு பந்தாட்ட போட்டியில் டைம் பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்றனர். கடந்த 28/9/2023 அன்று பாளையங்கோட்டையில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தடகள போட்டியில் 200 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் 9ஆம் வகுப்பு மாணவர் அகமது ஈசான் முதலிடம் பெற்றார். 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது உனைஸ் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 2ஆம் இடம் பெற்று 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது யூசுப் 110 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டப் போட்டியிலும் 12ஆம் வகுப்பு மாணவர் ஹனீப் சுஹைல் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர் முகமது தாரிக் ஆகிய இருவரும் வட்டு எறிதல் போட்டியில் 2ஆம் இடம் பெற்றனர். கடந்த 17/11/2023 அன்று பாளையங்கோட்டில் உள்ள சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் மாவட்ட அளவில் நடைபெற்ற டேக்வாண்டோ சண்டை போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவர் அப்துல்லா மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது இம்ரான் ஆகியோர் முதலிடம் பெற்று சென்னையில் உள்ள சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு நற்சான்றிதழ் பெற்றனர். கராத்தே சாதனைகள். 7ஆம் வகுப்பு மாணவர் அப்துல் ஹமீத் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர் முகமது சயீஃப் ஆகியோர் 23/10/2023 அன்று நாகர்கோயில் நடைபெற்ற நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளனர். 4ஆம் வகுப்பு படிக்கும் அகமது இப்ராஹிம் என்ற மாணவர் 26/8/2023 அன்று ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடமும் 29/10/2023 அன்று நாகர்கோயிலில் நடைபெற்ற நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடமும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 8ஆம் வகுப்பு படிக்கும் தாரிஸ் அகமது என்ற மாணவர் 26/8/2023 அன்று ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 2ஆம் இடமும் 14/10/2023 அன்று கோவையில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 2ஆம் இடமும் 29/10/2023 அன்று நாகர்கோயில் நடைபெற்ற நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடமும் பெற்று தமிழக அளவில் நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 9ஆம் வகுப்பு படிக்கும் முகமது யாசிர் என்ற மாணவர் 26/8/2023 அன்று ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடமும் 3/9/2023 அன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சவுத் இந்தியா லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடமும்
14/10/2023 அன்று கோவையில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடமும் 29/10/2023 அன்று நாகர்கோவிலில் நடைபெற்ற நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடமும் பெற்று சர்வதேச அளவில் நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். யோகா சாதனைகள் 20/1/2024 அன்று மதுரையில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் யோகா டோர்னமெண்டில் 8 மாவட்டங்களிலிருந்து சுமார் 15 பள்ளிகள் கலந்து கொண்டன. இதில் நம் பள்ளியின் சார்பாக கலந்து கொண்ட 38 மாணவர்களில் 15 மாணவர்கள் தங்கப்பதக்கமும் 8 மாணவர்கள் வெள்ளிப்பதக்கமும் 14 மாணவர்கள் வெண்கலப் பதக்கமும் 1 மாணவர் நற்சான்றிதழ் பெற்று சாதனை படைத்துள்ளனர். சவாலான இந்த பலமுனை போட்டியில் முதல் பரிசாக ஹையாஸ் யோகா கப் 2024 ஓவரால் டிராஃபியை நமது டைம் பள்ளி கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் விளையாட்டுத் துறையிலும் நமது மாணவர்கள் சளைத்தவர்கள் அல்லர் என்பதை நிரூபித்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். கல்வியல் முன்னேற்ற செயல்பாடுகள் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கற்ற கல்வியை அனுபவ வழியில் அறிந்து கொள்ள கால்நடை மருத்துவமனை, பார்வையற்றோர் பள்ளி, செவி மற்றும் காது கேளோர் பள்ளி, பால்வள தொழிற்சாலை, ஸ்டெம் பூங்கா மற்றும் கயத்தாறு காற்றாலை ஆகிய இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் பாடம் தொடர்பான நுண்ணறிவினை களப்பயணத்தின் மூலம் பெற்றுக்கொண்டனர். கடந்த 11/9/2023 அன்று 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களை தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று கடல்வழி வர்த்தகம், கடற்சீற்றம், கடற்சீர்கேடு, மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வியல் நிலை ஆகியவற்றை பற்றி அறிந்து கொண்டனர். 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மீத்திறன் குறைந்த மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எளிய முறையில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் வாசித்தல் மற்றும் எழுதும் திறனை கற்றுக் கொடுத்து அவர்களின் அடிப்படை கல்வியை மேம்படைய செய்துள்ளோம். 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கர்களுக்கு இன்டகிரேட்டட் குவாட்ரபிள் லாங்குவேஜ் கரிக்குலம் ஒருங்கிணைந்த நான்மொழி பாடத்திட்டத்தின் மூலம் மாணாக்கர்களுக்கு எமோஷனல் லேர்னிங் மூலம் பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றோம். இந்த பாடத்திட்டத்தின்படி மாணவர்களுக்கு அகராதியை பயன்படுத்துதல், மொழியாக்கம் செய்யும் திறன், வானியல் கல்வி, விவசாய கல்வி, உடற்சியலியல் கல்வி, பொது அறிவு கல்வி ஆகியவற்றை கற்று எமது மாணாக்கர்கள் கற்பனை மற்றும் படைப்பாற்றல் திறனுடன் உருவாகி வருகின்றனர். இவ்வருடம் மழலையர் வகுப்பிற்கு புதியதோர் லீட் நிறுவனத்துடன் டைப் செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான கல்வியல் செயல்பாடுகளை கொண்ட லீட் பாடத்திட்டத்தின் மூலம் குழுமுறை கற்றல், டீம் பேஸ் லேர்னிங், கதை கூறல், ஸ்டோரி டெல்லிங், திறன்களை வளர்த்தல், ஸ்கில் டெவலப்மெண்ட், புதியன படைத்தல், கிரியேட்டிவ் திங்கிங், ஒவ்வொரு பாடத்தின் கருவினை அறிதல், கோர் கான்செப்ட் லேர்னிங், ஆங்கில உச்சரிப்பு திறன் ஆகியவை மாணவர்களின் திறனுக்கு ஏற்ப படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வருகின்றன. எல்கா பாடத்திட்டத்தின் மூலம் 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில், இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில் மற்றும் கிரிட்டிக்கல் திங்கிங் ஆகியவற்றை வளர்ப்பதற்காக லீட் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். இதன் மூலம் மாணவர்களின் ஆங்கில மொழித்திறன் சிறந்த முறையில் முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை எமது ஒருங்கிணைப்பாளர்கள் வழியாக அறிய முடிகிறது. கிளப் ஆக்டிவிட்டி இவ்வாண்டில் நமது மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்தும் பொருட்டு இஸ்லாமிய பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம் மற்றும் சோசியலிச பொருளாதாரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய த டே ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்னும் தலைப்பில் கிளப் ஆக்டிவிட்டி நடத்தப்பட்டது. இதில் இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய முக்கிய அங்கமான வணிக பொருளாதாரம், வட்டி, ஜகாத், சதக்கா உள்ளிட்ட தலைப்புகளின் கீழ் மாணவர்களுக்கு பவர் பாயிண்ட் ஷோ மூலம் கற்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மௌலவி ஷேக் அப்துல் காதர் காசிமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொருளாதாரம் என்னும் தலைப்பில் ஆய்வுரை நிகழ்த்தினார்கள். இது மாணவர்களுக்கு பொருளாதாரம் பற்றி சிறந்த புரிதலையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது. மேலும் இஸ்லாத்தின் பார்வையில் கனவு மற்றும் எதிர்கால இலக்கிய நோக்கிய கனவு காணுதலை கருப்பொருளாக கொண்டு கனவு காண்போம் என்னும் தலைப்பில் மற்றொரு கிளப் ஆக்டிவிட்டி நடத்தப்பட்டது. இதில் ஒருவர் காணும் கனவு அவருக்கு எவ்வகையில் பலனளிக்கும் என்பது குறித்தும் எதிர்கால இலக்கை நோக்கிய பயணத்தை எவ்வாறு கனவு காண்பது குறித்த விளக்கங்கள் பவர் பாயிண்ட் ஷோ மூலமாக மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் நூர்லசன் MD அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தை வளர்ப்பும் உளவியலும் என்னும் தலைப்பில் பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் உளவியல் குறித்த விளக்கங்களை வழங்கினார். இதன் மூலம் குழந்தைகளின் உளவியல் அறிந்து அவர்களை வளர்க்க வேண்டிய முறைகளை குறித்து பெற்றோர்கள் விளக்கம் பெற்றனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்னும் 8/7/2023 அன்று an inspiring entrepreneur எனும் தலைப்பில் சாமானிய குடும்பத்தில் பிறந்து இன்று துபாயில் மதிக்கத்தக்க தொழிலதிபராக வளர்ந்துள்ள தொழிலதிபர் முகமது அப்துல் காசிம் அவர்கள் மாணவர்களுக்கிடையில் வணிகம் குறித்த விளக்க உரையாற்றினார்.
இத்துடன் ஜெர்மனியில் PhD முடித்துள்ள முனைவரும் விஞ்ஞானியுமான அஜ்மல் கஃபூர் அவர்கள் எமது பள்ளியில் உயர் வகுப்பு மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் உலகை ஆளப்போகும் கல்வி குறித்து உரையாற்றினார். கடந்த 25/11/2023 அன்று பேறு பெற்ற மகப்பேறு மருத்துவர் திருமதி ஆபிதா பேகம் அவர்கள் உயர் வகுப்பு மாணவிகளுக்கு இடையில் பாலிசிஸ்டிக் கருப்பை நோய் PCODs என்னும் தலைப்பில் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தரத்தை மேம்படுத்துதல், பாடத்தை எளிய முறையில் கற்பித்தல், பாட திட்டமிடல், பாடத்தை திறம்பட நடத்தும் முறை, வினாத்தாள் வடிவமைத்தல், விடைத்தாள் திருத்தும் முறை, ஆசிரியர் மாணவர் நல்லுறவை பேணும் முறை ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பதற்கு புகழ்பெற்ற கல்வி நிலையங்கள் மற்றும் கல்லூரிகளிலிருந்து ஒரு தலைமுறை அனுபவமிக்க பேராசிரியர்களை கொண்டு நமது டைம் பள்ளியின் ஆசிரியர்களுக்கு துறைவாரியாக பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் தமிழ் துறைக்காக சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலிலிருந்து முனைவர் அலங்காரராஜ் சார் அவர்களும், ஆங்கிலத்திற்கு சென்ட் இக்னீஷியஸ் கான்வென்ட் ஹையர் செகண்டரியிலிருந்து முனைவர் ஜெனி ஆண்டில் அவர்களும், கணிதத்திற்கு முனைவர் சொக்கலிங்கம் சார் அவர்களும், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்திற்கு திரு ஜெபராஜ் சார் அவர்களும் ஆசிரியர்களுக்கு துறைவாரியாக பாடங்களை கற்பித்துக் கொடுத்தனர். 19/1/2024 அன்று காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் கல்வியியல் துறை தலைவர் முனைவர் ஜாஹிதா பேகம் அவர்கள் எமது பள்ளியினுடைய அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் கல்வியல் சார்ந்த செயல்பாடுகளை மெருகேற்றுவதற்காக ஒரு நாள் கருத்தரங்கிற்கு வருகை தந்து அவரின் 40 வருட கல்வியல் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சி. மலேசியா இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் கல்வியல் துறையில் முனைவர் பட்டம் பெற இருக்கிற டைம் பள்ளியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜெசிமா ஹைதர் அவர்கள் 19/8/2023 அன்று நம் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆளுமை திறன் மேம்பாட்டின் அவசியம் குறித்து சிறப்பு பயிற்சி அளித்தார். அரபு துறையினுடைய ஆசிரியர்களினுடைய அரபி மொழி திறனை வளப்படுத்தும் வகையில் அத்துறையில் சிறந்து விளங்கும் இரு ஜாம்பவான்களான மௌலவி முஃப்தி உமர் ஷரீப் காசிமி மற்றும் மௌலவி முகமது இஸ்மாயில் நதிவி ஆகியோர்களை கொண்டு வாரம் இருமுறை ஆன்லைன் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. மேலும் அவ்வப்போது நேரடி வகுப்பு நடைபெறுகிறது. இதன் மூலம் அரபுத்துறை ஆசிரியர்கள் தங்களின் அரபு மொழி திறனை மேம்படுத்தி வருவதோடு அதன் பலனை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். இறுதியாக இந்த சாதனைகளை சாத்தியப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவர்கள், பெற்றோர்கள், அலுவலர்கள், உதவியாளர்கள், ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், துணை முதல்வர், நிர்வாக பெருமக்கள் ஆகிய அனைவருக்கும் எமது நன்றியை உரிதாக்குகிறோம். மேலும் இது போன்ற எண்ணற்ற சாதனைகளை கியாமத் நாள் வரை நிகழ்த்திட இறைவன் நமது பள்ளிக்கு அருள் புரிய வேண்டும் என்ற நல்லதோர் துஆவோடு உங்கள் அனைவரின் ஆதரவை முன்வைத்தவனாக இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, sir. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக. அன்பார்ந்த பெற்றோர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நமது டைம் பள்ளி கடந்த 2006ஆம் ஆண்டு 30 மாணவர்கள் மற்றும் 4 ஆசிரியர்களுடன் தற்போது தொடங்கப்பட்டு 2500 மாணவர்கள் மற்றும் 150 ஆசிரியர்களுடன் சிறப்பாக இயங்கி வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நம் பள்ளியின் 18வது ஆண்டு விழாவினை கொண்டாடி மகிழும் இத்தருணத்தில் கடந்த ஆண்டின் கல்வி சாதனைகள் குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 2022-23 கல்வியாண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அதிக மதிப்பெண்களுடன் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு புகழ் சேர்த்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். இதன்படி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி ஃபாத்திமா மரியம் சுஹைமா 600க்கு 584 மதிப்பெண்கள் பெற்றதுடன் எக்கனாமிக்ஸ், அக்கவுண்டன்சி மற்றும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஆகிய பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து தந்துள்ளார். மேலும் மாணவி அசனஸ்ரீன் ஃபாத்திமா 600க்கு 572 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடமும், மாணவி முனீரா 600க்கு 569 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடமும் பெற்று சாதித்துள்ளனர். மேலும் மாணவிகள் அசீலா மற்றும் ஆஃபியா ஆகியோர் கெமிஸ்ட்ரி பாடத்திலும், KH முசமில்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்திலும் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அல்ஹாஃபிலா சமீஹா மர்தியா மற்றும் மாணவி அஃப்ரின் ஆகிய இருவரும் 600க்கு 558 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியளவில் முதலிடமும், மாணவர் அபுபக்கர் சாலிம் 600க்கு 552 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியளவில் 2ஆம் இடமும், மாணவி அசீமா 600க்கு 550 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியளவில் 3ஆம் இடமும் பெற்று சாதித்துள்ளனர். இதுபோல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது டைம் பள்ளியின் மாணவி அல்ஹாஃபிலா நுஹா 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று தமிழக அளவில் 3ஆம் இடமும், நெல்லை மாவட்ட அளவில் 1ஆம் இடமும் பெற்று தன்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கும் தான் கற்ற கல்விக்கூடத்திற்கும் தனக்கு பாடம் புகட்டிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் புகழ் சேர்த்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இம்மாணவி கணிதத்திலும் சமூக அறிவியலிலும் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவி நுகா எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை டைம் பள்ளியில் பயின்று முழு குர்ஆனையும் மனனம் செய்து அல்ஹாஃபில் பட்டம் பெற்றவர் என்பதை உங்கள் கவனத்திற்கு தருகிறோம். எமது கல்வியல் பயணத்தின் திறன்சால் கற்பித்தலுக்கு இவர் ஒரு உரைகள். மேலும் மாணவி நிஸ்மா 500க்கு 491 மதிப்பெண்களுடன் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியளவில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். மாணவர் ஐமன் 500க்கு 485 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியளவில் 3ஆம் இடமும், கணித பாடத்தில் 100 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இதுபோல் மாணவி அஸ்மா மற்றும் மாணவர்கள் அஃப்னான் அஹமத், யாசிர் அஹமத் ஆகியோர் கணிதத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். ஐஐடி நுழைவுத் தேர்வு. ஐஐடி மற்றும் என்ஐடி கல்லூரிகளில் நம் பள்ளி மாணவர்களை நுழையச் செய்வதென்பது எமது பள்ளியின் கனவு மற்றும் லட்சியத்தில் ஒன்று. அதை நிரூபிக்கும் வகையில் முதற்கட்டமாக நம் பள்ளியில் ஆரம்பத்திலிருந்தே படித்து நம் பள்ளியில் படிக்கும் போதே முழு குர்ஆனை மனனம் செய்து அல்ஹாஃபில் பட்டம் பெற்று 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 600க்கு 584 மதிப்பெண்கள் பெற்று கணித பாடத்தில் சென்டம் மதிப்பெண்கள் பெற்று அவருடைய கட்டாஃபின் மூலமாகவே எம்ஐடி கல்லூரிகளில் சீட் கிடைக்க பெற்றும் கூட அந்த காலேஜ் எல்லாம் தவிர்த்துவிட்டு ஐஐடியில் சேர வேண்டும் என்ற ஒரு முழு நோக்கோடு அப்துல் ரஹ்மான் என்ற மாணவர் ஜேமெயின் தேர்வு எழுதி 95.55 விழுக்காடு பெற்று மேலும் ஜேஇ அட்வான்ஸுக்கு தகுதி பெற்றார். ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமினேஷனும் எழுதி அதில் தகுதியான மதிப்பெண்கள் பெற்று நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி புதுச்சேரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார் என்பதை உங்களின் மேலான கவனத்திற்கு தருகிறோம். நீட் எக்ஸாம். மருத்துவ படிப்பிற்காக அகில இந்திய அளவில் நடத்தப்படுகின்ற நீட் தேர்வில் நமது பள்ளி மாணவர்கள் 2016 மற்றும் 17ஆம் ஆண்டிலிருந்தே தேர்ச்சி பெற தயாராயினர். அதன் தொடர் முயற்சியாக 2020-21ஆம் ஆண்டு நடந்த நீட் தேர்வில் நம் பள்ளி மாணவர்கள் 2 நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் படித்து வருகின்றார். இதுபோல் 2021-22ஆம் ஆண்டு 5 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று பல்வேறு மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகின்றனர். நடப்பு கல்வியாண்டில் மற்றொரு குறிப்பிடத்தக்க சாதனையாக 5 மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு மருத்துவ கல்லூரிகளில் பயின்று வருகின்றனர். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு: மாணவர் முகமது உசாமா 720க்கு 630 மதிப்பெண்கள் பெற்று திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலும், முகமது சதீம் 720க்கு 619 மதிப்பெண்கள் பெற்று திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலும், முகமது இப்ராஹிம் 720க்கு 588 மதிப்பெண்கள் பெற்று தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியிலும் மருத்துவம் பயின்று வருகின்றனர். மேலும் நம் பள்ளி மாணவி ரோஷ்னா பேகம் மற்றும் மாணவி சுமையா ஆகியோர் சென்னை பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் கூடலூர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்று வருகின்றார்கள். தமிழ் திறனறி தேர்வு. மாணாக்கர்களின் தாய்மொழி திறனை மேம்படுத்த தமிழக அரசால் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ் திறனறி தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு தமிழக அரசு மாதந்தோறும் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கி வருகிறது. இத்தேர்வில் எமது மாணாக்கர்களை வெற்றி பெறச் செய்வது என்பது எமது குறிக்கோள்களில் ஒன்றாகும். அதன்படி அதனை பறைசாற்றும் வகையில் 11ஆம் வகுப்பு மாணவி நுகா 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடமும், மாவட்ட அளவில் முதலிடமும், மாணவி நிஸ்மா 100க்கு 96 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 5ஆம் இடமும், மாவட்ட அளவில் 4ஆம் இடமும் பெற்று நம் டைம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். தேசிய ஒலிம்பியாட் தேர்வு. தேசிய அளவில் நடத்தப்படும் ஒலிம்பியாடு தேர்வில் நமது மாணாக்கர்கள் கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து மகத்தான சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக நடப்பு கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு முதல்
9ஆம் வகுப்பு வரை சர்வதேச அளவில் நடைபெற்ற ஆங்கில ஒலிம்பியாடு தேர்வில் 13 மாணவர்களும், கணித ஒலிம்பியாடு தேர்வில் 12 மாணவர்களும், தேசிய அளவில் நடைபெற்ற அறிவியல் ஒலிம்பியாடு தேர்வில் 10 மாணாக்கர்களும் தங்கப்பதக்கம் மற்றும் நற்சான்றிதழ்கள் பெற்று நமது டைம் பள்ளியின் பெருமையை உலகறிய செய்துள்ளனர். தொடக்கநிலை வகுப்பிற்கான அறிவுசார் திறனறி தேர்வு, மேல்நிலை வகுப்பிற்காக நீட், ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ், கியூட், சிஏ, சிஎம்ஏ, தமிழ் திறனறி தேர்வு போன்ற தேர்வுகளும், உயர்நிலை வகுப்பிற்கு நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம், நேஷனல் ஒலிம்பியாட் எக்ஸாம், இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் எக்ஸாம் போன்ற தேர்வுகள் இருப்பது போல் தொடக்கநிலை வகுப்புகளுக்கு நம் பள்ளியின் சார்பாக இன்டலெக்சுவல் ஐடென்டிட்டி டெஸ்ட் அறிவுசார் திறனறி தேர்வினை நடத்தினோம். இதில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட சிறந்த பள்ளிகளிலிருந்து பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த தேர்வின் முதன்மை நோக்கமே நமது பள்ளி குழந்தைகளினுடைய கல்வித்தரத்தை பிற பள்ளிகளுடன் ஒப்பிட்டு தரம் மேம்பாடு செய்வதே. இந்த தேர்வினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ், நம் பள்ளி மாணவர்கள் முதல் 3 இடங்கள் பெற்று சாதனை படைத்தனர். இந்த தேர்வின் மூலம் நம் டைம் பள்ளியினுடைய தொடக்கநிலை வகுப்புகளினுடைய கல்வித்தரம் மேம்பட்டு இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. அரபுத்துறை சாதனைகள். நமது டைம் பள்ளியில் மிஃப்தாஹுல் குர்ஆன், திலாவத்துல் குர்ஆன், ஹிஃபுதுல் குர்ஆன், அரபு மொழி பாடம், முபல்லிக் மற்றும் முபல்லிகா என 5 பிரிவுகளில் அரபுத்துறை செயல்பட்டு வருகிறது. ஹிஃபுதுல் குர்ஆன் பிரிவில் 3ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை 250 மாணவர்கள் உள்ளனர். இவர்களில் இவரிடம் 13 மாணவர்கள் முழு குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபில் மற்றும் ஹாஃபிலாக்களாக உருவாகி உள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். நமது டைம் பள்ளியில் இதுவரை சற்றொப்ப 5 வருடங்களில் 72 ஹாஃபில்களை உருவாக்கியுள்ளோம் என்பதை உங்கள் கவனத்திற்கு தருகிறோம். எல்கேஜி முதல் 3ஆம் வகுப்பு வரை படிக்கும் சிறார்கள் 50 துஆக்கள் மற்றும் 25 சூறாக்கள் மனனம் செய்துள்ளனர். 6ஆம் வகுப்புக்கு மேல் பயிலும் டைம் பள்ளி மாணவர்களுக்கு அரபு மொழியியல் பிரிவில் 80 மாணவர்களுக்கு மீசான், அஜ்னாஸ், அவாமில், துரூஸ் மற்றும் மொழியியல் நூற்களை கற்று வருகின்றனர். ஃபிக், அஹ்லாக், சீரா, தொழுகை சட்டம் ஆகிய பாடங்களை உள்ளடக்கிய முபல்லிக் மற்றும் முபல்லிகா பாடப்பிரிவில் 66 மாணவர்கள் கல்வி கற்று பட்டம் பெற இருக்கிறார்கள். மழலைய பிரிவு முதல் 5ஆம் வகுப்பு வரை 1500 அரபி வார்த்தைகள் தமிழ் பயன்பாட்டுடன் மாணவர்கள் மனனம் செய்துள்ளனர். இத்துடன் எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை அடிப்படை அரபி இலக்கணம் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை முக்காலத்திலும் நேர்மறை வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், கட்டளை வாக்கியம், வினா வாக்கியம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 450 வாக்கியங்களை உருவாக்கும் திறன் பெற்றுள்ளனர். பாடங்கள் அனைத்தும் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் திறன்களை இணைத்து களப்பயண அனுபவ பகிர்வுகளை உள்ளடக்கி வெண்திரை வழியில் கற்பிக்கப்படுகின்றன. இவ்வருடம் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை 790 மாணாக்கர்களில் 330 மாணாக்கர்கள் மிஃப்தாஹுல் குர்ஆன் பிரிவிலிருந்து ஹிஃபுதுல் குர்ஆன் பிரிவிற்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுத்துறை சாதனைகள். கடந்த 9/8/2023 அன்று பாளையங்கோட்டை வட்டார அளவில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் டைம் பள்ளியின் 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் முதலிடமும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 2ஆம் இடமும் பெற்று சாதனை படைத்தனர். கடந்த 17/8/2023 அன்று தாளையுத்தில் உள்ள ஜெயேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கபடி போட்டியில் நமது மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்றனர். கடந்த 24/8/2023 அன்று புனித தோமையார் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கோகோ போட்டியில் நமது மாணவர்கள் 2ஆம் இடம் பிடித்தனர். கடந்த 21/8/2023 அன்று தாளையத்தில் உள்ள ஜெயேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கையுந்து பந்து போட்டியில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்றனர். கடந்த 21/8/2023 அன்று மேலப்பாளையத்தில் உள்ள பைலட் உள்ளரங்க விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இறகு பந்தாட்ட போட்டியில் டைம் பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்றனர். கடந்த 28/9/2023 அன்று பாளையங்கோட்டையில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தடகள போட்டியில் 200 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் 9ஆம் வகுப்பு மாணவர் அகமது ஈசான் முதலிடம் பெற்றார். 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது உனைஸ் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 2ஆம் இடம் பெற்று 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது யூசுப் 110 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டப் போட்டியிலும் 12ஆம் வகுப்பு மாணவர் ஹனீப் சுஹைல் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர் முகமது தாரிக் ஆகிய இருவரும் வட்டு எறிதல் போட்டியில் 2ஆம் இடம் பெற்றனர். கடந்த 17/11/2023 அன்று பாளையங்கோட்டில் உள்ள சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் மாவட்ட அளவில் நடைபெற்ற டேக்வாண்டோ சண்டை போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவர் அப்துல்லா மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது இம்ரான் ஆகியோர் முதலிடம் பெற்று சென்னையில் உள்ள சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு நற்சான்றிதழ் பெற்றனர். கராத்தே சாதனைகள். 7ஆம் வகுப்பு மாணவர் அப்துல் ஹமீத் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர் முகமது சயீஃப்
ஆகியோர் 23/10/2023 அன்று நாகர்கோயிலில் நடைபெற்ற நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளனர். 4ஆம் வகுப்பு படிக்கும் அகமது இப்ராஹிம் என்ற மாணவர் 26/8/2023 அன்று ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடமும் 29/10/2023 அன்று நாகர்கோயிலில் நடைபெற்ற நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடமும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 8ஆம் வகுப்பு படிக்கும் தாரிஸ் அகமது என்ற மாணவர் 26/8/2023 அன்று ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 2ஆம் இடமும் 14/10/2023 அன்று கோவையில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 2ஆம் இடமும் 29/10/2023 அன்று நாகர்கோயில் நடைபெற்ற நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடமும் பெற்று தமிழக அளவில் நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 9ஆம் வகுப்பு படிக்கும் முகமது யாசிர் என்ற மாணவர் 26/8/2023 அன்று ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடமும் 3/9/2023 அன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சவுத் இந்தியா லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடமும் 14/10/2023 அன்று கோவையில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் முதலிடமும் 29/10/2023 அன்று நாகர்கோயிலில் நடைபெற்ற நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 3ஆம் இடமும் பெற்று சர்வதேச அளவில் நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். யோகா சாதனைகள் 20/1/2024 அன்று மதுரையில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் யோகா டோர்னமெண்டில் 8 மாவட்டங்களிலிருந்து சுமார் 15 பள்ளிகள் கலந்து கொண்டன. இதில் நம் பள்ளியின் சார்பாக கலந்து கொண்ட 38 மாணவர்களில் 15 மாணவர்கள் தங்கப்பதக்கமும் 8 மாணவர்கள் வெள்ளிப்பதக்கமும் 14 மாணவர்கள் வெண்கலப் பதக்கமும் 1 மாணவர் நற்சான்றிதழ் பெற்று சாதனை படைத்துள்ளனர். சவாலான இந்த பலமுனை போட்டியில் முதல் பரிசாக ஹையாஸ் யோகா கப் 2024 ஓவரால் டிராஃபியை நமது டைம் பள்ளி கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் விளையாட்டுத் துறையிலும் நமது மாணவர்கள் சளைத்தவர்கள் அல்லர் என்பதை நிரூபித்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். கல்வியல் முன்னேற்ற செயல்பாடுகள் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கற்ற கல்வியை அனுபவ வழியில் அறிந்து கொள்ள கால்நடை மருத்துவமனை, பார்வையற்றோர் பள்ளி, செவி மற்றும் காது கேளோர் பள்ளி, பால்வள தொழிற்சாலை, ஸ்டெம் பூங்கா மற்றும் கயத்தாறு காற்றாலை ஆகிய இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் பாடம் தொடர்பான நுண்ணறிவினை களப்பயணத்தின் மூலம் பெற்றுக்கொண்டனர். கடந்த 11/9/2023 அன்று 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களை தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று கடல்வழி வர்த்தகம், கடற்சீற்றம், கடற்சீர்கேடு, மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வியல் நிலை ஆகியவற்றை பற்றி அறிந்து கொண்டனர். 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மீத்திறன் குறைந்த மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எளிய முறையில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் வாசித்தல் மற்றும் எழுதும் திறனை கற்றுக் கொடுத்து அவர்களின் அடிப்படை கல்வியை மேம்படைய செய்துள்ளோம். 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கர்களுக்கு இன்டகிரேட்டட் போர்ட்டபிள் லாங்குவேஜ் கரிக்குலம் ஒருங்கிணைந்த நான்மொழி பாடத்திட்டத்தின் மூலம் மாணாக்கர்களுக்கு எமோஷனல் லேர்னிங் மூலம் பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றோம். இந்த பாடத்திட்டத்தின்படி மாணவர்களுக்கு அகராதியை பயன்படுத்துதல், மொழியாக்கம் செய்யும் திறன், வானியல் கல்வி, விவசாய கல்வி, உடற்சியலியல் கல்வி, பொது அறிவு கல்வி ஆகியவற்றை கற்று எமது மாணாக்கர்கள் கற்பனை மற்றும் படைப்பாற்றல் திறனுடன் உருவாகி வருகின்றனர். இவ்வருடம் மழலையர் வகுப்பிற்கு புதியதோர் லீட் நிறுவனத்துடன் டைப் செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான கல்வியல் செயல்பாடுகளை கொண்ட லீட் பாடத்திட்டத்தின் மூலம் குழுமுறை கற்றல், டீம் பேஸ் லேர்னிங், கதை கூறல், ஸ்டோரி டெல்லிங், திறன்களை வளர்த்தல், ஸ்கில் டெவலப்மெண்ட், புதியன படைத்தல், கிரியேட்டிவ் திங்கிங், ஒவ்வொரு பாடத்தின் கருவினை அறிதல், கோர் கான்செப்ட் லேர்னிங், ஆங்கில உச்சரிப்பு திறன் ஆகியவை மாணவர்களின் திறனுக்கு ஏற்ப படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வருகின்றன. எல்கா பாடத்திட்டத்தின் மூலம் 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில், இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில் மற்றும் கிரிட்டிக்கல் திங்கிங் ஆகியவற்றை வளர்ப்பதற்காக லீட் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். இதன் மூலம் மாணவர்களின் ஆங்கில மொழித்திறன் சிறந்த முறையில் முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை எமது ஒருங்கிணைப்பாளர்கள் வழியாக அறிய முடிகிறது. கிளப் ஆக்டிவிட்டி இவ்வாண்டில் நமது மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்தும் பொருட்டு இஸ்லாமிய பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம் மற்றும் சோசியலிச பொருளாதாரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய த டே ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்னும் தலைப்பில் கிளப் ஆக்டிவிட்டி நடத்தப்பட்டது. இதில் இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய முக்கிய அங்கமான வணிக பொருளாதாரம், வட்டி, ஜகாத், சதக்கா உள்ளிட்ட தலைப்புகளின் கீழ் மாணவர்களுக்கு பவர் பாயிண்ட் ஷோ மூலம் கற்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மௌலவி ஷேக் அப்துல் காதர் காஷிஃபி
காசிமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொருளாதாரம் என்னும் தலைப்பில் ஆய்வுரை நிகழ்த்தினார்கள். இது மாணவர்களுக்கு பொருளாதாரம் பற்றி சிறந்த புரிதலையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது. மேலும் இஸ்லாத்தின் பார்வையில் கனவு மற்றும் எதிர்கால இலக்கிய நோக்கிய கனவு காணுதலை கருப்பொருளாக கொண்டு கனவு காண்போம் என்னும் தலைப்பில் மற்றொரு கிளப் ஆக்டிவிட்டி நடத்தப்பட்டது. இதில் ஒருவர் காணும் கனவு அவருக்கு எவ்வகையில் பலனளிக்கும் என்பது குறித்தும் எதிர்கால இலக்கிய நோக்கிய பயணத்தை எவ்வாறு கனவு காண்பது குறித்த விளக்கங்கள் பவர் பாயிண்ட் ஷோ மூலமாக மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் நூர்லசன் MD அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தை வளர்ப்பும் உளவியலும் என்னும் தலைப்பில் பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் உளவியல் குறித்த விளக்கங்களை வழங்கினார். இதன் மூலம் குழந்தைகளின் உளவியல் அறிந்து அவர்களை வளர்க்க வேண்டிய முறைகளை குறித்து பெற்றோர்கள் விளக்கம் பெற்றனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்னும் 8/7/2023 அன்று an inspiring entrepreneur எனும் தலைப்பில் சாமானிய குடும்பத்தில் பிறந்து இன்று துபாயில் மதிக்கத்தக்க தொழிலதிபராக வளர்ந்துள்ள தொழிலதிபர் முகமது அப்துல் காசிம் அவர்கள் மாணவர்களுக்கிடையில் வணிகம் குறித்த விளக்க உரையாற்றினார். இத்துடன் ஜெர்மனியில் PhD முடித்துள்ள முனைவரும் விஞ்ஞானியுமான அஜ்மல் கஃபூர் அவர்கள் எமது பள்ளியில் உயர் வகுப்பு மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் உலகை ஆளப்போகும் கல்வி குறித்து உரையாற்றினார். கடந்த 25/11/2023 அன்று பேறு பெற்ற மகப்பேறு மருத்துவர் திருமதி ஆபிதா பேகம் அவர்கள் உயர் வகுப்பு மாணவிகளுக்கு இடையில் பாலிசிஸ்டிக் கருப்பை நோய் PCODs என்னும் தலைப்பில் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தரத்தை மேம்படுத்துதல், பாடத்தை எளிய முறையில் கற்பித்தல், பாட திட்டமிடல், பாடத்தை திறம்பட நடத்தும் முறை, வினாத்தாள் வடிவமைத்தல், விடைத்தாள் திருத்தும் முறை, ஆசிரியர் மாணவர் நல்லுறவை பேணும் முறை ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பதற்கு புகழ்பெற்ற கல்வி நிலையங்கள் மற்றும் கல்லூரிகளிலிருந்து ஒரு தலைமுறை அனுபவமிக்க பேராசிரியர்களை கொண்டு நமது டைம் பள்ளியின் ஆசிரியர்களுக்கு துறைவாரியாக பயிற்சியளிக்கப்பட்டது. இதில் தமிழ் துறைக்காக சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலிலிருந்து முனைவர் அலங்காரராஜ் சார் அவர்களும், ஆங்கிலத்திற்கு சென்ட் இக்னீஷியஸ் கான்வென்ட் ஹையர் செகண்டரியிலிருந்து முனைவர் ஜெனி ஆண்டில் அவர்களும், கணிதத்திற்கு முனைவர் சொக்கலிங்கம் சார் அவர்களும், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்திற்கு திரு ஜெபராஜ் சார் அவர்களும் ஆசிரியர்களுக்கு துறைவாரியாக பாடங்களை கற்பித்துக் கொடுத்தனர். 19/1/2024 அன்று காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் கல்வியியல் துறை தலைவர் முனைவர் ஜாஹிதா பேகம் அவர்கள் எமது பள்ளியினுடைய அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் கல்வியல் சார்ந்த செயல்பாடுகளை மெருகேற்றுவதற்காக ஒரு நாள் கருத்தரங்கிற்கு வருகை தந்து அவரின் 40 வருட கல்வியல் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சி மலேசியா இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் கல்வியல் துறையில் முனைவர் பட்டம் பெற இருக்கிற டைம் பள்ளியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜெசிமா ஹைதர் அவர்கள் 19/8/2023 அன்று நம் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆளுமை திறன் மேம்பாட்டின் அவசியம் குறித்து சிறப்பு பயிற்சி அளித்தார். அரபு துறையினுடைய ஆசிரியர்களினுடைய அரபி மொழி திறனை வளப்படுத்தும் வகையில் அத்துறையில் சிறந்து விளங்கும் இரு ஜாம்பவான்களான மௌலவி முஃப்தி உமர் ஷரீப் காசிமி மற்றும் மௌலவி முகமது இஸ்மாயில் நதிவி ஆகியோர்களை கொண்டு வாரம் இருமுறை ஆன்லைன் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. மேலும் அவ்வப்போது நேரடி வகுப்பு நடைபெறுகிறது. இதன் மூலம் அரபுத்துறை ஆசிரியர்கள் தங்களின் அரபு மொழி திறனை மேம்படுத்தி வருவதோடு அதன் பலனை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். இறுதியாக இந்த சாதனைகளை சாத்தியப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவர்கள், பெற்றோர்கள், அலுவலர்கள், உதவியாளர்கள், ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், துணை முதல்வர், நிர்வாக பெருமக்கள் ஆகிய அனைவருக்கும் எமது நன்றியை உரிதாக்குகிறோம். மேலும் இது போன்ற எண்ணற்ற சாதனைகளை கியாமத் நாள் வரை நிகழ்த்திட இறைவன் நமது பள்ளிக்கு அருள் புரிய வேண்டும் என்ற நல்லதோர் துஆவோடு உங்கள் அனைவரின் ஆதரவை முன்வைத்தவனாக இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, sir.